வணக்கம். ஜனாதிபதி அனுரகுமார திஸ பதவியேற்ற சில நேரங்களில் இதனால் பல குற்றவாளிகள், பல்வேறு ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் நாட்டை விட்டு தப்பியோடுகின்ற சந்தர்ப்பங்களும் இங்கே காணப்படுகின்றன. அது சம்பந்தமான செய்திகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. கட்டுநாயக்கா விமான நிலையம், அதாவது சர்வதேச விமான போக்குவரத்துக்கான முக்கிய மையமாக இருக்கின்ற கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பரபரப்பாக காணப்படுகிறதாகவும், தேர்தல் முடிவுகள் எவ்வாறு அமையுமோ தெரியாது, பாதகமாக அமையுமோ தெரியாதென லஞ்சம் ஊழல்களில் ஈடுபட்ட குற்றச்செயல்கள் எடுத்த திருட்டுத்தனமான சம்பவங்களில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் தப்பியோடுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. அந்த கட்டுநாயக்கா விமான நிலையம் பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைவிட இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்காக அனுர திஸாநாயக்கா அவர்களால் 30 பேர்கள்ன்ற பெயர் பட்டியல் ஒன்று கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கையளிக்கப்பட்டிருப்பதாகவும், குற்றச்செயல்களில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட இதுவரை காலம் ஈடுபட்ட குற்றவாளிகள் தப்பிச் செல்லக்கூடாது என்பதற்காக அந்த பெயர் பட்டியல்கள் கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு ஒப்படைக்கப்பட்டதாகவும், இதனால் அவ்வாறு செல்வர்கள் திருப்பி அனுப்பப்படுவதாகவும், நாட்டை விட்டு வெளியேற முடியாத சந்தர்ப்பங்கள் நிலவுவதாகவும் பலரால் சுட்டிக்காட்டப்படுகிறது. அனுரகுமார திஸாநாயக்கா நேற்று காலையில் தன்னுடைய சத்தியப்பிரமாணத்தை செய்து இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்றார். அவர் பதவியேற்ற சில மணி நேரங்களில் ஒரு மிகவும் முக்கியமான புள்ளியொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது கடந்த மாதங்கள் முன்னர் 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் வினாத்தாள்கள் வெளியாகியமை தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் இலங்கை முழுவதும் நிலவியிருந்தன. பல பெற்றோர்களால் முறைப்பாடுகள், பல ஆர்ப்பாட்டங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக காணப்பட்டது. அனுராதபுரம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றின் ஊடாக இந்த வினாத்தாள்கள் வெளியிடப்பட்டு வந்ததாகவும், இதற்கு முக்கிய பொறுப்பு கூற வேண்டிய பணியில் இருக்கிறவர்கள் இலங்கை தேசிய கல்வி நிறுவன தலைவர் எனவும் அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வு. எவரும் தப்ப முடியாது, அனைவருக்கும் ஆப்பு வைக்கப்படும் என்பது இதனூடாக ஜனாதிபதி அனுரகுமார திஸாநாயக்கா நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்திருக்கின்றார். இதைவிட அனுரகுமார திஸாநாயக்கா பதவியேற்ற சில மணி நேரங்களில் பல்வேறு மாகாணங்களில் உள்ள மாகாண ஆளுநர்கள் தங்களுடைய பதவியை விலகிக் கொண்டிருக்கின்றார்கள். வட மாகாண ஆளுநர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். இதைவிட வடமேல் மாகாண ஆளுநர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து பதவி விலகி இருக்கின்றார்கள். அரசுக்கு சார்பான, அதாவது ஒவ்வொரு முறையும் ஜனாதிபதியாக வருகின்ற அரசுக்கு சார்பான தங்களுக்கு ஏற்ற ஆட்களைத்தான் அவர்கள் ஆளுநர்களாக போடுவார்கள். 9 மாகாணங்களிலும் 9 மாகாண ஆளுநர்கள் காணப்படுகின்றார்கள். அந்த 9 மாகாண ஆளுநர்களும் அரசுக்கு சார்பானவர்கள் தான் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் பல்வேறு விமர்சனங்கள் இந்த ஆளுநர்களுக்கு எதிராக கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தன. 7 தற்சமயம் வரை 2 மாகாண ஆளுநர்கள் தங்களுடைய பதவிகளை விலகியிருக்கின்றார்கள். இன்னும் படிப்படியாக 7 ஆளுநர்களும் பதவி விலகுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதைவிட நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அனுரகுமார திஸாநாயக்கா அவர்களால் பதவியேற்ற சில மணி நேரங்களில் பல நியமனங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமான சில நியமனங்களை நாங்கள் பார்ப்போம். ஜனாதிபதி செயலாளராக உடனடியாக இலங்கை சுங்க திணைக்களத்தின் முன்னாள் பிரதிபலிப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இது கடந்த காலங்களில் தீர்வேற்ற வாகன இறக்குமதியில் பல்வேறு லஞ்ச ஊழல்கள் இடம்பெற்றமையை பற்றி சம்பந்தமாக அனுரகுமார திஸாநாயக்கா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது அந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார். எனவே இது அவ்வாறு வாகனங்களை இறக்குமதி செய்யப்பட்ட ஊழல்வாதிகள் கைது செய்யப்படலாம் என்பதற்கு கட்டியம் காட்டி நிற்பதாக இந்த நியமனம் காணப்படுகிறது. இதைவிட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் செயலாளராக முன்னாள் சிரேஷ்ட பொலிஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் குற்றப்புலனாய்வு பிரிவு சம்பந்தமான பல்வேறு கருத்துக்களை விமர்சனங்களை வைத்திருந்தார். 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் நிகழ்ந்தது இலங்கையில். இது சம்பந்தமாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அக்காலத்தில் ஆட்சி அமைத்த அரசுகளுக்கு எதிராக முன்வைத்திருந்தார். ஆனால் அவருடைய கருத்துக்கள் ஈடுபடவில்லை. ரவி செனவிரத்னா பல மக்கள் பலியாகிய ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டார். பல 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 நூற்றுக்கணக்கான மக்கள் பலியாகிய ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான நியாயமான விசாரணைகள் இதுவரை இடம்பெறவில்லை. கோத்தபாய பதவியேற்ற காலப்பகுதியில்
கோத்தபாய்க்கு சார்பான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தான் அக்காலத்தில் கோத்தபாயின் ஆட்சி காலத்தில் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். பவனதீவில் 2 போலீஸ் அதிகாரிகள் கொலை செய்யப்பட்ட விவகாரம் கூட புலனாய்வு பிரிவினர் சரியான தகவல்களை வழங்கவில்லை, பிழையான தகவல்களை வழங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லியும், அது சிஐடி அதிகாரிகள் பிழையான தகவல்களை வழங்கியதாகவும் இந்த செனிவிரத்ன என்பவர் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். முன்னைய ஆட்சிக்காளர் சம்பந்தமான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த ஒருவராகத்தான் இந்த செனவிரத்ன செயற்படுகின்றார். எனவே அவரை உடனடியாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டது பல்வேறு குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்ட முன்னிய அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளை கைது செய்வதற்காக என்று சொல்லியும் பொதுமக்கள் கருதுகின்றார்கள். இதைவிட தெகிவளையில் முன்னே அந்த ஈஸ்டர் தாக்குதலின் காலப்பகுதியில் தெகிவளையில் இறந்தவர் யமீஸ் முகமட் என்பவர் முன்பு அவர் ராஜ் சமுத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த போது அவரை வேறு ஒரு ஹோட்டலுக்கு மாற்றியதாகவும், அவ்வாறு மாற்றியவர்கள் ஏன் அவரை மாற்றியார்கள் என்ற கருத்தை செனிரத்ன முன்னர் அந்த கருத்தை முன்வைத்தார். அவருடைய விசாரணையில் அந்த கருத்து முன்வைக்கப்பட்டது. எனவே பிரதான சூத்திரசாரிகளை, அதாவது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான பிரதான சூத்திரதாரிகளை கைது செய்வதற்கான ஒரு முன் நடவடிக்கையாக இந்த செனிரத்ன அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறதாகவும் பல்வேறு கருத்தியலாளர்கள் கூறுகின்றார்கள். இதைவிட ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக சக்ரான் செய்யப்பட்டார். அவருடைய மனைவி சக்ரான் பல இராணுவ அதிகாரிகளுடன் தொடர்பட்டிருப்பதாகவும் அப்போதைய விசாரணையில் சக்ரான் அவர்களுடைய மனைவி கூறியிருக்கின்றார். எனவே இது சம்பந்தமான குற்றச்சாட்டுகளை அந்த காலப்பகுதியில் ரவி செனவிரத்னா முன்வைத்திருந்தார். எனவே இந்த ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகள் அனைவரும் கூண்டோடு கைது செய்யப்படலாம் என்பதற்கான கட்டியமாகவும் இந்த நிகழ்வு இடம்பெறுறது. இது எவ்வாறோ அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற சில மணி நேரங்களில் அதிரடியாக சில அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருப்பது பல்வேறு குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளை கூண்டோடு கைது செய்வதற்கான ஒரு தேவையை ஒரு முக்கியத்துவத்தை தற்போது அரசியலில் காணக்கூடியதாக இருக்கிறது.